உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். நடிகர் விஜய் அவர்களோடு எமக்கு எந்த சிக்கலும் இல்லை. அவருக்கும் எங்களுக்கும் எந்த கருத்து முரண்பாடு இதுவரையில் தனிப்பட்ட முறையில் ஏற்பட்டதில்லை. ஆகவே அவர் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்றெல்லாம் நாங்கள் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஆனால் ஒரே மேடையில் விஜய் திருமா ஏறுகிறார்கள் என்று சொன்னதன் மூலம் திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை உருவாக்குகிற முயற்சி. ஆகவே இதை அரசியல் படுத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அல்ல. விடுதலை சிறுத்தைகள் அங்க வகிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குள் குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள் இதன் பின்னணியில் இருக்கிறார்கள். விஜய் அவர்களும் நானும் ஒரே மேடையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரிலான புத்தகத்தை வெளியிடுவதால் கூட்டணி மாறிவிடும் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அதற்கான விவாதத்திற்கு தொடக்கப்புள்ளியை வைத்தார்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. விஜய் அவர்கள் அரசியல் பேசாவிட்டாலும், நான் அரசியல் பேசாவிட்டாலும், வெளியில் இருப்பவர்கள் அதை அரசியலாக்க பார்க்கிறார்கள். அந்த மேடையில் அவர் அம்பேத்கர் புகழை பாட, நான் ஏறியிருந்தால் அம்பேத்கரின் பங்களிப்பை பேச, அப்படி அரசியல் சார்பற்று இருவரும் பேசினாலும் கூட இதை அரசியலாக்கி தமிழ்நாட்டு அரசியலுக்குள் ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கென்று ஒரு பெரிய சதித்திட்டம் இருக்கிறது. கும்பல் இதற்கான வேலை செய்யக்கூடிய கும்பல் தயாராக இருக்கிறது. எனவேதான் இந்த நிகழ்வில் விஜய் அவர்கள் மட்டுமே பங்கேற்கட்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்தோம். விகடன் பதிப்பகத்தாருக்கும் அதை வெளிப்படுத்தினோம். அந்த வகையிலே இன்றைக்கு அந்த விழா நடைபெறுகிறது. அந்த விழா வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வந்து திரும்ப வேண்டாம், பாயாசம் தான் வேணும்னு சொல்லி சொன்னது வன்னியர் சொல்லியிருக்காங்க. திரும்ப வேண்டாம், பாயாசம் எங்களுக்கு போகுங்கிற மாதிரி அவங்க இல்லை, அவர் வந்து ஒரு விமர்சனத்துக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் பதிவிட்டிருப்பதாக பார்க்கிறேன். அதாவது மாநாட்டிலே பேசுகிற போது விஜய் அவர்கள் ஒரு கையிலே பகவத்கீதையை பிடிக்கிறார், இன்னொரு கையிலே கான்ஸ்டிடியூஷனை ஏந்துகிறார். இரண்டும் நேருக்கு நேர் எதிரான கொள்கைகளை கொண்டவை. இதனை எப்படி ஏற்க முடியும்? இரண்டையும் சேர்த்து அவர் சமமாக பார்க்கிறார் என்கிற வகையிலே அதை ஒரு உருவகப்படுத்தி பதிவிட்டிருக்கிறார். அதிலே நான் அழைத்து அவரிடத்திலே விசாரித்தேன். அதன் பிறகு அதில் உள்ள விவரத்தை எனக்கு அவர் விளக்கினார். எனவே அது விகடன் பதிப்பகம் எடுத்த முடிவை விமர்சிக்கக்கூடிய ஒரு கருத்து, அவ்வளவுதான். விஜய் அவர்களை விமர்சிப்பதற்காக சொல்லப்பட்டதல்ல. விஜய் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார், அவர்தான் எங்களுக்கு வேண்டும் என்று விகடன் பதிப்பகம் முடிவு செய்திருக்கிறது. எங்கள் கட்சியின் தலைவரை அவர்கள் தெரிவு செய்யவில்லை என்கிற ஆதங்கத்தில் அவர் பதிவிட்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். இன்றைய தினம் வந்து திருமாவுடைய அரசியல்வாதோட ஒரு கருப்பு நாள் தமிழிசை சொல்றது. தாவேகா தலைவர் விஜயுடன் எந்த சிக்கலும் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தந்தி டிவி அளித்த பிரத்யேக பேட்டியில் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.